ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜுஜுட்சு கைசனில் இதுவரையும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய அனிமே மாங்காஸ் இது எல்லாத்துலேயுமே அன்சால்வ் மிஸ்ட்ரீஸாக இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். இதை தாண்டி அது நமக்கு தெளிவாக அந்த ஒரு கதை விளக்கத்தை அவங்க கதையில் இன்னும் சொல்லவே இல்லை. அப்படி ஒரு கொஸ்டின் மார்க்கோட விட்ட அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ்லாம் என்ன, அதுக்கான ஆன்சராக என்னவா இருக்கலாம், அப்படி இந்த ஸ்டோரி லைனில் எப்படி அதை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை தாண்டி உங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு. ஜுஜுட்சு கைசனை பொறுத்தவரையும் எனக்கு இது புரியல, இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ், இதே மாதிரி அன்சால்வ் மிஸ்ட்ரிஸ் ஏதாவது நீங்க நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒருவேளை நான் கவர் பண்ணாததா இருந்ததுன்னா டெஃபினட்டா பார்ட் 2 கூட நான் போடுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அன்சால்வ் மிஸ்ட்ரியே ரியோமோன் சுகுனா. ஸோ ஜுஜுட்சு கைசன் அந்த ஒரு மாங்கான அனிமையை பொறுத்தவரையும் மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டராக இப்போ அவரை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த ஒரு ஸ்டேஜஸில் அவரை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனுக்குள்ளே வந்து ஒரு கர்ஸ் ஸ்பிரிட்டாக அவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அவரோட 20 ஃபிங்கர் அவர் கிடச்சிதுன்னா அவர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் என்ன ஸ்டேஜில் இருந்தாரோ அந்த ஸ்டேஜுக்கு இப்போ அந்த ஒரு பவர்ஸை ரீச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக போராடிட்டு இருக்காரு. ஓகே, அந்த 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி என்னதான் நடந்தது? ஏன்னா அது டைலாக்ஸ் மூலமா தெரிவிக்கிறாங்க, ஒரு சில இடத்துல லைட்டா ஹிண்ட் கொடுக்குறாங்கன்றதை தாண்டி பர்டிகுலரா என்ன நடந்துச்சு. இப்போ இவன் கர்ஸ் ஸ்பிரிட்டா இருக்கான், பட் 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஒரு எரா பொறுத்த வரையும் கிட்டத்தட்ட ஒரு கிங்காவே அந்த டைம்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அவன் எப்படி இப்போ கர்ஸ்ட் ஸ்பிரிட்டா மாறினான் அதை வந்து கிளியர் அண்ட் கட்டா சொல்ல. ஒருத்தவங்க வந்து அவரோட பவர்ஸ் எல்லாத்தையுமே விரல்கள்ல அடைச்சு அவரை வந்து கில் பண்ணி அவரை வந்து ஒரு கர்ஸ் ஸ்பிரிட்டா வந்து இப்போ மாத்திருக்காருன்னா அப்போ அந்த அளவு பவர்ஃபுல்லான கேரக்டர் யாரு? சுக்குனா இப்போ எல்லாரையுமே டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் சுக்குனாவே டிஃபீட் பண்ணி அவர் வந்து டோட்டலா சீல் பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான கேரக்டர் இப்போ எங்க? அவருக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை சுக்குனா மெயின் வில்லனா இல்லாம ஃபியூச்சர்ல ஒருவேளை அப்படி சுக்குனாவே அந்த காலத்துல போட்டு தள்ளனால அவனே கூட மெயின் வில்லனா வரலாம். இன்னொரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரியான ஒரு பர்சனா சுத்திட்டு இருக்காரு கதை களத்தை பொறுத்த வரையும். ஒருவேளை அது டென்ஷனா இருக்க கூட சான்சஸ் இருக்குல்ல ப்ரோ. அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான காலா இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க ஜுஜுட்சு ஹையை பொறுத்தவரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒருவேளை டென்ஷனாக இருந்திருந்தா இப்போவே வந்து அவர் செஞ்சிருக்க வழி தானே. ஏன்னா இப்போ கோஜோ இல்லை, இது மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான சாசரஸ் இல்லை, ஒரு பேலன்ஸ் இல்லை, சுக்குனா வந்து எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கான போது டக்குன்னு அவர் வர வழி தானே. ஸோ இப்போ அவரால் வர முடியலன்னா அப்போ அவரையும் தாண்டி யாரோ ஒருத்தர் அந்த காலத்தில் டாமினேட் பண்ணி சுக்குனா வந்து வீழ்த்திருக்காரு. ஸோ அவர் யார்? ஓவராலாக அந்த ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதுக்கான கிளியர் ஃப்ளாஷ்பேக்கே இல்லை. இதை தாண்டி நிறைய ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கடைசி சிச்சுவேஷன்ல சுக்குனாவை ஹீரோவா மாத்திடுவாங்க பாருங்களேன். அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் தான் டோட்டலா அந்த ஜுஜுட்சு கைசன் அந்த சீரிஸையே மாத்தி அமைக்க போகுது. அவருக்கு கண்டிப்பா ஒரு எமோஷனலான ஒரு ஸ்டோரி இருக்கும். ஏன்னா இவ்வளோ யூலிஸ்டிக்கா ஒருத்தர் இருக்கானா கண்டிப்பா அவருக்கு ஒரு எமோஷனல் ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஓவராலா என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க போற அன்சால்வ் மிஸ்ட்ரி என்னன்னா, நம்ம சட்டோரோ கோஜோ. ஸோ அவரோட அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் அந்த ஒரு அனிமேவா இருக்கட்டும் மாங்காவா இருக்கட்டும் அதுல காமிச்சிருக்கே மாட்டாங்க. அப்பா அம்மாவை தாண்டி இந்த கோஜோ கிளான்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த கோஜோ கிளான்ல இருக்கக்கூடிய யாரையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. இவர் தான் கோஜோ கிளான்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் மெம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நம்ம சட்டோரோ கோஜோவை தான். அப்படி என்ன ஆச்சு கோஜோ கிளானுக்கு வந்து என்ன ஆச்சு? அவங்களாம் எப்படி இப்போ சட்டோரோ கோஜோ பிறந்திருக்காருன்னா அப்போ அவங்க அம்மா அப்பா இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போது தான் பிறந்திருப்பாரு. அவர் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க உயிரோடு இல்லை. என்ன நடந்தது? எப்படி? இது மாதிரி ஒரு சில கேள்விகள் இருக்கு. இதை தாண்டி அவங்கள வந்து விசிபிளா நமக்கு வந்து அந்த சட்டோரோ கோஜோவோட கிளான் கோஜோ கிளான்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிளியரா காட்டல. இதுல அன்அபிஷியலா இப்போ ஒரு சில தியரிஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா கோஜோ கிளானோட மொத்த அழிவுக்கும் ஒரு முக்கியமான காரணமே இந்த சட்டோரோ கோஜோ தான். அதனால தான் ஜுஜுட்சு ஹை வந்து அவன் மேல எப்பயுமே ஒரு கண்ணா வச்சிருக்காங்க. அவனை வந்து எப்பயுமே பார்த்துக்கிட்டு பத்திரமா அவனை ஒரு கண்ட்ரோல்ட்லேயே வச்சிருக்காங்க. சின்ன வயசுல அவன் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பேபியா, மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு பேபியா அந்த கோஜோ கிளான்லேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த 6th ஐயோட பிறந்த ஒரு யூனிக் சைல்டா தான் இருக்காரு. ரொம்ப பவர்ஃபுல்லா தான் பிறக்கும் போதே இருக்கிறாரு. அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல அவரோட அந்த லிமிட்லெஸ் அந்த மாதிரி பவர்ஸ் டொமைன் இதெல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம தப்பி தவறி தெரியாம யூஸ் பண்ணி தன்னோட மொத்த கிளானோட டெத்துக்குமே ஒரு காரணமா மாறிடுறாரு. அதுல இருந்து தான் கோஜோ வந்து இப்படி மாறி இருக்காரு. ஸோ ஜுஜுட்சு ஹையால எடுத்து டேக் ஓவர் பண்ணி அவங்க வந்து இப்போ கோஜோவை பத்திரமா பார்த்துட்டு பெஸ்ட் சாசரா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தியரி வேற போயிட்டு இருக்கு.
அடுத்து மூணாவதாக பார்க்க போகிற அன்சால்வ் மிஸ்ட்ரி என்னன்னா, இந்த ஜுஜுட்சு கைசன் இந்த வேர்ல்டை பொறுத்தவரையும் ரொம்ப பவர்ஃபுல்லான 3 கிளான் 3 ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அவங்கள தாண்டி யாராவது கிளான் மெம்பர்ஸ் இருக்காங்களா, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களா அப்படின்றத வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. கோஜோ கிளான், ஜெனின் கிளான், தென் இது மட்டும் இல்லாமல் காமோ கிளான். ஸோ இவங்க 3 பேரையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கிளான்ஸாக ஒரு ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ரொம்பவே பயங்கரமான ரூமர்ஸ், ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தியரி என்னன்னா, இதை தாண்டியும் ஒரு கிளான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கிளான் இல்லை, ஒரு 2 கிளான் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. முக்கியமா சுக்குனா எந்த கிளானை சேர்ந்தவன் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி. பிகாஸ் சுக்குனாவோட கிளான் வந்து டெஃபினட்டா 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்திருக்கு. அது வந்து என்ன ஆச்சு, எப்படி, கண்டிப்பா ஒரு அன்சால்வ் மிஸ்ட்ரியா தான் அவங்க விட்டுருக்காங்க. அது அந்த பிளாஷ்பேக்ல தான் நமக்கு தெரிய வரும். பட் சுக்குனாக்குன்னு தனியா ஒரு கிளான் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இது ஏன் சொல்றாங்கன்னா, இப்போ ரீசெண்டா இந்த ஒரு காலத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிறவிகளான லைக் யூஜி இட்டாதோரியா இருக்கட்டும், இல்லைன்னா யூஜியோட தாத்தாவே எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா சுக்குனாவோட ஃபேஸ்க்கு கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இவங்களோடது. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சுக்குனாவோட வம்சாவளிகள்ல வந்தவங்க தான் இவங்க, இல்ல சுக்குனாவோட கிளான்ல வந்தவங்க தான் இவங்க. யாருன்னா நம்ம யூஜியோட ஃபேமிலியை சொல்றாங்க. ஏன்னா கெஞ்சக்குவே வந்து பாத்தீங்கன்னா யூஜியோட அம்மாவை தான் பொசஸ் பண்ணியிருப்பான். கெஞ்சக்கு பல ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு ஹியூமன் பாடிஸை வந்து பொசஸ் பண்ணி அவன் வந்து வாழ்ந்துட்டு இருப்பான். இல்ல நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, யூஜியோட அம்மாவை எதுக்கு வந்து சூஸ் பண்ணும் அப்படின்னு. ஆக்சுவலா சுக்குனா வந்து ஒரு பாடி வந்து டேக் ஓவர் பண்ணும், அதுக்கு ஒரு தரமான ஒரு பாடியை நம்மளே கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சுக்குனாவுக்கு ஒரு விசில அந்த ஒரு பாடியை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேல அவர் ஏறி ப்ராப்பரான ஒரு பேபியை வந்து சுக்குனாக்காகவே செஞ்சிருக்காரு. அதுதான் யூஜி இட்டாதோரி அப்படின்னு சொல்லப்படுது. தென் அதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய ரூமர்ஸ் என்னன்னா, லைக் யூஜி தாத்தா, யூஜியோட அம்மா, இவங்களோட அந்த பிளட் லைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுக்குனாவோட கிளானுக்கு இல்ல சுக்குனாவுக்கு ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த வம்சாவளியில வந்தவங்க தான். கண்டிப்பா யூஜி அவரோட பவர்ஸை அன்லாக் பண்ண போறாரு கூடி சீக்கிரம் அப்படின்னு சொல்றாங்க. இது கண்டிப்பா வாய்ப்புகள் எனக்கு என்னமோ ஒரு 90% இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. பிகாஸ் நான் ஆல்ரெடி சிமிலரா சொன்ன மாதிரி யூஜியோட தாத்தாவோட முகமா இருக்கட்டும், யூஜி முகமா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி சுக்குனா எப்படி இருந்திருப்பாருன்னு ஒரு ஃபேஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும் இவங்களோட அந்த ஒரு ஃபேஸ். ஒருவேளை சுக்குனாவோட கிளானை சேர்ந்தவங்க தான் யூஜியா, அந்த ஒரு சஸ்பென்ஸ் வந்து அப்கமிங் சாப்டர்ஸ்ல, அப்கமிங் மாங்காஸ்ல வந்து உடைப்பாங்களா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிற அன்சால்வ் மிஸ்ட்ரி என்னன்னா யூட்டா. ஸோ யூட்டா வந்து எந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்னு நம்ம இப்போ வந்திருக்கக்கூடிய மாங்காஸை பார்த்து நமக்கு தெரியும். ஓகே, இந்த ஒரு கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட கோஜோவுக்கு வந்து ஒரு விதத்தில் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, கோஜோவோட கிளானும் இவங்களோட கிளானுமே வந்து ஒரு தூரத்தை சொந்தம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ மூவியில் கோஜோவே மென்ஷன் பண்ணியிருப்பார். அதை தாண்டி இன்டெப்த்தாக அவங்க போயிருக்க மாட்டாங்க. தூரத்தை சொந்தம் அப்படின்னு சொல்கிறேன்னா யூட்டாவோட பேரில் வந்து கோஜோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நேம் இல்ல. அப்ப அவர் கோஜோ கிளானை சேர்ந்தவர் இல்ல. அதை தாண்டி யூட்டா ஒகட்சு சோ அப்படின்னு அவரோட பேர் இருக்கு அப்படின்னா, அப்போ அவர் ஒரு தனி கிளானை சேர்ந்தவரா? அந்த கிளானுக்கு இந்த கிளானுக்கு என்ன சம்பந்தம்? எப்படி இவங்க தூரத்து சொந்தமா மாறுவாங்க? அப்பேற்பட்ட அந்த ஒரு அன்சால்வ் மிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன்ல அதை அப்படியே எம்டியா விட்டுட்டாங்க. பட் இதை தாண்டி இப்போ நிறைய பேர் சொல்லிக்கிறது என்னன்னா, யூட்டா அவங்களோட அந்த ஒரு கிளான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிளானா, இது ஒரு மொத்த கிளான் ஃபேமிலிஸ்லாம் இருந்திருக்காங்களா, லைக் கோஜோ கிளானு, ஜெனின் கிளானு, காமோ கிளானு, இதை தாண்டி யூட்டாக்கும் ஒரு கிளான் இருக்கு, அதே மாதிரி சுக்குனாக்கும் ஒரு கிளான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 5-6 கிளான் இருந்திருக்கு. பட் இப்போ ஆக்டிவா இருக்கிறது வந்து ஜெனின் அண்ட் காமோ தான் இருக்கும். ஏன்னா இப்போ சுத்தமா கோஜோ கிளானே இல்ல. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய பேர் இழந்துட்டாங்க. அந்த கிளான் மெம்பர்ஸ் அவங்க வந்து அழிஞ்சு போயிட்டாங்க. அப்படி அழிஞ்ச கிளான்ல ஒருத்தவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூட்டா அவங்களோட அந்த ஒரு சில சொந்த பந்தங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு விதத்துல அந்த காலத்துல இந்த கிளான்ஸ்லாம் வந்து பயங்கரமா இருக்கும்போது அப்பவே வந்து பாத்தீங்கன்னா கோஜோ கிளானுக்கும் யூட்டா அவங்க ஃபேமிலியோட இருக்கக்கூடிய கிளானுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம். இந்த 2 கிளான்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இல்லைன்னா ஒரே கிளான்ல இருந்து தான் வந்த ஒரு தனி பிரிவு அப்படின்ற மாதிரி கூட இந்த யூட்டாவோட கிளான் இருந்திருக்கலாம். கோஜோ கிளான்ல இருந்து பிரிஞ்சு வந்தவங்கல ஏதோ ஒரு விதத்தில் தள்ளி வந்தவங்க, அப்படிப்பட்ட கிளானா தான் யூட்டாவோட கிளான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் தூரத்து சொந்தம் சொல்லி ஒரு மென்ஷன் பண்றாரு அப்படின்ற மாதிரியும் இப்போ தியரிஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டில் இது வந்து தியரியா தான் இருக்கு. இப்போ வேற மாங்காஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்
ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பேட்டில் ஃபோக்கஸ் மட்டுமே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்கமிங் சாப்டர்ஸில் வந்து கொஞ்சம் கதையை நவுத்துனா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது, இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். லைக் 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி சுக்குனா என்ன பண்ணிட்டு இருந்தார், அவர் எந்த கிளானை சேர்ந்தவர், அவர் எப்படி டிஃபீட் செய்யப்பட்டார், யாரால் டிஃபீட் செய்யப்பட்டார், சுக்குனாக்கும் யூஜியோட ஃபேமிலிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, கோஜோட அப்பா அம்மாலாம் யாரு, கோஜோட கிளான் மெம்பர்ஸ்லாம் எப்படி செத்தாங்க, அவங்க அந்த ஒரு கிளான்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் காணா போனதுக்கு என்ன காரணம், யூட்டா வந்து எந்த கிளானை சேர்ந்தவர், இவங்க எப்படி தூரத்து சொந்தமாவாங்க, இப்படி இருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு அப்கமிங் சாப்டர்ஸ் மேபி ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை தாண்டி நீங்கள் கேட்கணும்னு நினச்ச ஏதாவது ஒரு சில அன்சால்வ் மிஸ்ட்ரிஸ் உங்களுக்கு தோணுது ஏதாவது நான் இதில் பேசாமல் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த கொஸ்டின் என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. கூடி சீக்கிரம் அதை பற்றியும் பேசிடுவோம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.